வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். குபேரன் யாருங்க? குபேரனுடைய ரகசியம் என்ன? நம்ம சேனல் தான் ரகசியம் சொல்கிறதாச்சே, குபேர ரகசியத்தையும் சொல்லாமல் இருக்குமா? நம்ம கூட சில நேரத்தில் கேட்போம், என்ன பெரிய குபேர ரகசியமாக மறைக்கிற, அந்த என்ன ரகசியன்றதை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த செல்வத்தின் அதிபதியான இந்த குபேரன்கிட்ட எதுக்காக கடவுளெல்லாம் கடன் வாங்குகிறாங்க? நம்ம பெருமாள் கூட இப்போ வரைக்கும் வட்டி தான் கட்டிகிட்ருக்காரு, ஃபுல் பேமெண்ட் கொடுக்கவே இல்லையா. அதனால் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் ஒரு ஜென்மத்தில் குணநிதி அப்படின்ற பேரில் ஒரு நல்ல ஒரு ஆச்சாரமான குடும்பத்தில், வேதங்கள் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் வளர்ந்தவர். இவர் எப்போ வேதங்கள் எல்லாம் தெரிஞ்சாலும் தவறான பாதையில் போயிட்டுருந்தார். திருடுறது, பொய் சொல்கிறது, தீய வழியை நோக்கி போகிறது, இப்படின்னு நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தார். இவருக்கு மகா சிவராத்திரி வரப்போகுது அப்படின்னும்போது ஒரு யோசனை தோணுச்சு. நம்ம ஊரில் ஒரு பாழடைஞ்ச கோவில் இருக்குது. இந்த கோவிலில் எப்படியோ ஈசனை பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. நம்ம போய் அங்கே போனால் கொஞ்சம் இருக்கிற பொற்காசுகளை, நகைகளை திருடிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த கோயிலுக்குள்ளே நுழைஞ்சார். இவர் காலடி எடுத்து வச்ச நேரம் அந்த பழமையான கோவிலில் எரிஞ்சிருந்த விளக்கு அணைய போகிற நேரம். இவருக்கு திருடத்துக்கு வெளிச்சமே இல்லையே அப்படின்ற ஒரு வருத்தம். உடனே தான் போட்டுட்டு இருந்த ஆடையை கட்டி அதை திரியாக மாற்றி அந்த எண்ணெயில் வச்சு பற்ற வச்சிட்டார். அந்த கோவிலே பிரகாசமாகிடுச்சு. மகா சிவராத்திரி வேறையாச்சா, அணைய போகிற தீபத்தை ஏற்றுறது மிகப்பெரிய சக்திங்க. இது சில குடும்பத்துக்கும் உதவும். ஒருத்தர் துவண்டு இருக்கும்போது அவங்கள தூக்கி விடுறதோ, இல்லை ஒரு பழங்காலத்து கோயிலில் விளக்கு இல்லாதப்போ நீங்கள் போய் எண்ணெயை கொண்டு போய் அதில் திரியை போட்டு விளக்கேற்றி வைக்கிறதோ உங்களுக்கு பல தலைமுறைக்கு புண்ணியம் சேர்க்குங்க. இதை தான் அவர் பண்ணிட்டார். கடவுளுக்கு சந்தோஷம் வருமா வராதா? உடனே அவரை எப்படி பிறக்க வச்சார்? விஸ்வரசு அப்படின்னு ஒரு முனிவர் இருந்தார். அந்த முனிவர் பல தியானங்களை, வேதங்களை கரைச்சி குடித்த மனுஷன். அவருக்கு இந்த பரத்வாஜ் முனிவருடைய பேத்தி லிவிதா இவங்கள கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஏன்னா முனிவருக்கு எந்த பெண்ணை பார்த்தாலும் கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா முனிவருக்கு கொடுக்கறதுக்கு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுடைய சக்தி அவங்களுக்கு தெரியும். அந்த முனிவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் இந்த குபேரன். குபேரன் அப்படின்ற பேர் அப்படின்னா என்ன தெரியுமா? குபேரன்னா அவலட்சணமானவன். எங்க இவருக்கும் அந்த பேருக்கும் என்னங்க சம்மந்தம்? இவர் அப்படி தாங்க இருந்தார். இவர் பயங்கர அகோரமாக இருந்தார். 3 கால், 8 பல்லு தான். முன்னாடி பெருசாக இருக்கும், ஒரு கண்ணு சின்னதாக இருக்கும், ஒரு கண்ணு பெருசாக இருக்கும், வெளியில் பிதுங்கினா மாதிரி. இந்த அவலட்சணத்துக்காக தான் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு. இப்போ இந்த குபேரனுக்கு இதை நினச்சி கவலையே கிடையாது. இது என்னோடய உடம்பு, எப்படி இருந்தால் என்ன, இதை அந்த கடவுள் பார்த்துப்பான் அப்படின்னு சதா சர்வகாலம் அந்த ஈசனை நினச்சே தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஈசனுக்கு ஏற்கனவே போன ஜென்மத்தில் ஏற்றின விளக்குக்கே இவருக்கு இவ்வளோ செல்வத்தை கொடுத்துட்டாரு. இப்போ இவர் தவம் இருக்க அவருக்கு ரொம்ப அதிகமான செல்வம் 4 பக்கமும் குவிஞ்சது. இது இயற்கையாக அவருடைய உண்மையான பக்திக்காக. இப்போவும் பாருங்கள், அந்த குபேரன் பண்ணுற ஒரு வேலையை. இவர் இருக்கிற ஒரு நாட்டுக்கு அரசர், அலகாபுரின்ற நாட்டுக்கு அரசர். ஒரு அரசர்கிட்ட கருவூலம் நிறைஞ்சால் என்ன பண்ணுவாங்க? அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்? இது எல்லா மக்களுக்கும் உதவணும் அப்படின்னு தன்னுடைய நாட்டையே மாற்றி வடிவமைச்சார். இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத வசதி வாய்ப்பு என்னுடைய நாட்டில் இருக்கணும், இந்த அலகாபுரியில் இருக்கணும் அப்படின்ட்டு நாட்டையே தங்க நகராக மாற்றிட்டார். கதவெல்லாம் உங்களுக்கு ஆணிக்கு பதிலாக வைரமும் வைடூரியம்தான் பதிச்சிருக்கும். ஒவ்வொரு வீடும் தங்கத்தில் இருந்தது. சில வீடுகள் வசதி குறைவுன்றதுனால வெள்ளிலேயோ வேறு ஒரு ஆவரணத்துலேயோ இருந்தது. இது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த வெளிச்சமும் அந்த சூரிய ஒளிப்பட்டு அது தரையில் தெரிகிற ஜோதியும் பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு பிரம்மாண்ட மாய உலகத்தில் போன ஒரு
அதிசயம் மாதிரி இருக்கும். சரி, நாட்டெல்லாம் அழகாக கட்டிட்டாரு. பூஜை பண்ணுறதுக்கு யாராவது ஒரு முனிவர் தேவை அப்படின்னும் போது தான் அவருக்கு விஷயம் தெரிஞ்சது. இவர் யாருன்றது உங்களுக்கு தெரியும், விஸ்வரசுடைய மகன். இந்த விஸ்வரசுன்ற முனிவர் சும்மா இல்லைங்க, எப்போ பாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்பாருன்றதை நான் சொல்லியிருக்கேன். இவர் கைகேசின்னு ஒரு அரக்க பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டார். அந்த அரக்க பெண்ணுக்கு பிறந்த குழந்தை தான் நம்ம ராவணன், விபீஷ்ணன், கும்பகர்ணன், கடைசியாக ஒரு அழகான பெண் குழந்தை யார், சூர்பனகை. இந்த 4 குழந்தைங்களும் அந்த கைகேசிக்கும் விஸ்வரசுக்கும் பிறந்த குழந்தைங்க. இந்த குபேரன் முதல் பையன், அதாவது முதல் மனைவிக்கு பிறந்த பையன். இவர் ராவண 2வது மனைவிக்கு பிறந்த பையன். இருந்தாலும் தன்னுடைய எப்போவுமே இந்த குழந்தைங்களுக்கு அம்மாவுடைய குணமும் கொஞ்சம் இருக்கும், அப்பாவுடைய குணமும் இருக்கும். ரெண்டும் கலந்த கலவை தான் இந்த குழந்தை. இந்த ராவணன் இந்த தந்தை மாதிரியே எல்லா வேதத்துலேயும் ஒரு வேதம் கூட தெரியாமல் இருக்காது, எல்லாமே கரைச்சி குடித்தவர். அதனால் அவர் கூப்பிட்டாரு. இவர் தான் வேதத்தில் தலைவன் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன இடத்துல கூட மிஸ்டேக் பண்ண மாட்டார். குபேரன் போய் கூப்பிட்டவொடனே, தம்பி நீ கூப்பிடுற, அதாவது இவர் அண்ணன் நீ கூப்பிடுற, உன்னை நான் மதித்து வரணும் அப்படின்னு ராவண உடனே வந்துட்டார். எப்போவுமே ஒரு விஷயம் இருக்குது, ஒரு இடத்துல இவங்க மந்திரம் ஜெபிக்கிறாங்க, பூஜை பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தட்சிணை கொடுத்தாதான் அவங்க அவ்வளோ நேரம் சொன்ன மந்திரம் பலிக்கும். இதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது, புரிஞ்சுது பார்த்தீங்களா? இப்போ இவர் கேட்குறாரு அவர்கிட்ட, தம்பி உனக்கு தட்சிணை என்ன வேணும், நான் முடிச்சுட்டு கேட்குறேண்ணா அப்படின்ட்டார். யார், ராவணன். இவரும் பிரமாதமாக மந்திரம்லாம் சொல்லி அவருடைய கண்ணு மாத்திரம் அந்த நாட்டை சுற்றி பார்க்குது. மாயாஜாலமாக இருக்க, எங்கே பாரு பார்க்க முடியாமல் கண் கூசுது. அதுலேயும் இந்த குபேரன் இந்த பூஜை நடக்கும்போது இங்கேயும் அங்கேயும் பறந்து போகிற அந்த விமானத்தை பார்க்கும்போது ராவணனுக்கு மெய் செலுத்து போச்சுங்க. ஏன்னா இப்படி ஒரு பிரம்மாண்ட உலகத்தை அவன் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை. பூஜையெல்லாம் நல்லபடி முடிஞ்சதுமே அண்ணன் குபேரன் தம்பிக்கிட்ட கேட்குறாரு, அப்பா பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணிட்ட, உன்னுடைய மந்திரத்தால் இந்த இடம் இன்னும் நல்லா அமோகமாக இருக்கும், என்னுடைய ஈசன் அருளும் இருக்குது அப்படின்னோடனே, சரி தட்சிணை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாரு. என்ன தம்பி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அண்ணன் குபேரன். இவர் உடனே, நீங்கள் தட்சிணை எது கேட்டாலும் கொடுப்பீங்களா, என்ன வேணும்னு கேட்டாலும் கொடுப்பேன், என்கிட்ட இல்லாததே இல்லைன்னானே, இந்த நாட்டை என்கிட்ட கொடுத்துட்டு நாட்டை விட்டு நீ போகணும். நீங்கள் நினைக்கிறீங்களா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மாய உலகத்தை அழகாபுரியை உருவாக்கிட்டு குபேரன் வெளியில் போக சொன்னால் போவாரா அப்படின்னு உங்களுக்கு யோசனை இருக்கும். ஆனால் கேட்டது தன் தம்பியாக இருந்தாலும் அந்த தட்சணையை நம்ம கொடுக்காமல் இருக்கக்கூடாது. இந்த செல்வன்றது சாதாரண விஷயம், இவன் கேட்டது என் பக்தியே இல்லை, இந்த பணத்தை தானே, இது நமக்கு தேவையே கிடையாது, வச்சுக்கடா அப்படின்னு கொடுத்துட்டு போயின்னே இருந்துட்டார். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள். எப்போவுமே மதிக்காத பொருளுக்கு தான் சக்தி அதிகம். ஒன்று தெரியுமா, பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி வெளியில் வந்தாங்க. அப்போ அவங்கள யார் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சிவன், மகாவிஷ்ணு, பிரம்மா எல்லாரும் முயற்சி செஞ்சாங்க. அப்போ மகாலட்சுமி சொன்னாங்க, என்னை யார் வெறுக்கிறாங்களோ அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு மனசில் நினச்சிட்டு போனான். சிவனும் அவளோட காத்துட்ருக்காரு, மகாலட்சுமி மாதிரி ஒரு அழகான செல்வமான பெண் நம்மளுக்கு கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும்னு. ஆனால் சிவன்கிட்ட போகும்போது அவருடைய ஆசை புரிஞ்சுட்டு அவங்க தள்ளி போயிட்டாங்க. பிரம்மா நம்மளுக்கு இவ கிடச்சா இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இவங்க பார்க்கடல் போகும்போது மகாவிஷ்ணு படுத்துட்டு இருந்தார். நான் லக்ஷ்மி வந்திருக்கேன் அப்படின்னும் போது இவர் திரும்பி கூட முகத்தை பார்க்கல. எனக்கு யாரும் தேவையில்லை, போ வெளியில் அப்படின்ட்டார். இந்த அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓடி கால் கிட்ட உட்காந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மகாலட்சுமி எப்போவுமே எதுக்காக மகாவிஷ்ணுவோட கால் கிட்ட உட்காந்துருக்காங்கன்னு. எது நம்ம வேண்டான்னு நினைக்கிறோமோ அது நம்மளை விரும்பும். இந்த ரகசியம் தாங்க இதில் இருக்குது. இப்போ நம்ம குபேரன் கதைக்கு போயிடலாம்.
இப்போ இவர் இந்த நாட்டை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் ராவணன் வந்து அந்த அலகாபுரியை ஆட்சி பண்ண ஆரம்பித்தான். அவங்ககிட்ட அதுக்கப்புறம் தான் அந்த விமானம் முதலாக உலகுக்கு வந்தது குபேரனால தான். அதை எடுத்துகிட்டு அவன் சீதையை கடத்துனது தெரியும். ஒருத்தர்கிட்ட இருந்து உங்களுக்கு பஞ்சபூத கதை சொல்லியிருக்கேன், மண்ணோட பலன் என்னன்றதை சொல்லியிருக்கேன். அதுக்காக தான் இந்த கதையும் சொல்கிறேன். இப்போ வந்து அவர் அந்த மண்ணை பிடுங்கினார். யார்கிட்ட இருந்து? சொந்த அண்ணங்கிட்ட இருந்து ஏமாற்றி பிடுங்கினார். ஆனால் அந்த ராவணனால் அதுக்கப்புறம் அங்கே நிம்மதியாக வாழ முடிஞ்சுதா? யோசிச்சு பாருங்கள். மிகப்பெரிய யாகங்களும் பூஜைகளும் பண்ணப்பட்ட இடம், மிக சக்தி வாய்ந்த அந்த அலகாபுரி தான் லங்கை. இன்னைக்கு வரைக்கும் ஏதோ ஒரு போர் அந்த இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் இவர் அந்த இடத்த பிடுங்கும்போது எத்தனை ஆத்மாக்கள் கதறி இருக்கும், அழுதுருக்கும். இதுக்கப்புறம் இந்த குபேரன் பல கோயில்களுக்கு போனார். விடாமல், ஒரு இடம் விடாமல் பார்க்குற கோயிலுக்கெல்லாம் போய் மெய் மறந்து கடவுளை நினச்சி அவர் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, 800 வருஷத்துக்கு மேலே தவம் பண்ணார். ஒவ்வொரு சிவ ஆலயங்களாக விடுறதே கிடையாது. போன சொத்தை பற்றின்னு நினைக்கல, தனக்கு அழகு இல்லைன்னு நினச்சி வருத்தப்படலை, தனக்கு என்ன தேவைன்றது கூட தெரியல, வெறும் எனக்கு ஈசனுடைய பக்தி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நொடியும் அந்த ஈசனை நோக்கியே போயிட்டு இருந்தார். அவருடைய ஒரே குறிக்கோள், ஈசனுடைய சக்தி நம்மக்கிட்ட நிறைஞ்சிருந்தால் போதும். இதுவும் ஆத்ம ரகசியம்தான், பிரபஞ்சத்துடைய மொழி தான். ஈசனுடைய சக்தி முழுக்க இவருக்கு கிடச்சிச்சிங்க. திடீர்னு ஒரு நாள் ஈசன் அவர் கண் முன்னாடி வந்தார். வந்துட்டு, என்ன குபேரா, உனக்கு என்ன வேணும்? நீ என்ன கொடுத்தாலும் எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்குற, அப்போ நான் உன்னை குறைவில்லாமல் வச்சுக்கணுமேப்பா, உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்டார். எனக்கு எதுவும் வேணாங்க, நான் எதையே எதிர்பார்த்து தவம் பண்ணல, எனக்கு வந்து உங்களை மறக்காத அந்த நினைவு மாத்திரம்தான் வேணும் அப்படின்னு கேட்டார். ஈசன் சும்மா விடுவாரா? மொத்த கடவுளையும் கூப்பிட்டு, எல்லாரும் உங்களுடைய சொத்துக்களை பார்த்துக்கிற உரிமையை நம்ம குபேரன்கிட்ட கொடுத்துருங்க, அவரால் மாத்திரம்தான் இதை சிறப்பாக செய்ய முடியும், இவரால் எந்த பொருளையும் எடுக்கவும் முடியாது, ஏன்னா அந்த எடுக்கிற குணம் இல்லை. எப்போவுமே ஒரு நேர்மையான மனிதன் இருந்தால் அவர்கிட்ட வந்து நம்ம நம்பி பொறுப்பை ஒப்படைச்சோம்னா அவர் தனக்குன்னு இல்லாமல் எல்லாத்தையும் செய்யக்கூடிய மனிதராக இருப்பார். அப்படிப்பட்டவங்கக்கிட்ட கடவுளே மொத்த சொத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நீ தான்ப்பா எங்களுக்கு தேவையான போது கொடுக்கணும். மொத்தத்தில் சொல்லப்போனால் ஒரு கடவுளோட பேங்க்கு. அவர்கிட்ட மொத்த சொத்தம் போயிடுச்சு, எல்லாரும் கொடுத்துட்டாங்க. தேவைப்படும் போது அவர்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. குபேரா, நாங்கள் இந்த இடத்துக்கு போகிறோம், எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு தேவைப்படுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இப்படிப்பட்ட அந்த குபேரனுடைய ரகசியம் இது தாங்க. தனக்குன்னு அவர் எந்த இடத்துலையும் பெருமையாக நினைக்கல, தன்னுடைய அழகை பற்றி நினைக்கல. அவருடைய எண்ணம் முழுக்க ஒரே குறிக்கோளை நோக்கி தான் போச்சு. எனக்கு ஈசனுடைய பக்தி வேணும் அப்படின்றது தான் போச்சு. தனக்கு அழகு இல்லைன்னு எந்த இடத்துலையும் தோண்டு போய் உக்காந்துடல. தங்கிட்ட இவ்வளோ பணம் இருக்க, இதை போய் தன்னுடைய தம்பி கேட்குறானே, இவனுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும்? அதுவும் இன்னொருடைய மாற்றானுடைய தாய்க்கு பிறந்த குழந்தைக்கு நான் எதுக்கு செய்யணும்னு யோசிக்கல. தன்னுடைய கூட பிறந்த தம்பி தானே, யார் சாப்பிட்டா என்ன அப்படின்னு கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் இந்த பிரபஞ்சம்தான் சும்மா விடாதுன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே. இந்த குபேரன் வந்து அத்தனையும் கொடுத்துட்டு வந்துட்டார். இவர் திரும்பவும் அந்த குபேரனை சந்திக்க விரும்பலை. ஏன்னா மொத்த சொத்தம் நம்மக்கிட்ட இருக்குது, இனி நம்ம என்ன வேணாலும் அட்டுழியம் பண்ணலாம், இந்த உலகமே நம்ம காலடியில் தான் அப்படின்னு ஓவர் ஆட்டம் போட்டது யார்? நம்ம ராவணன் தான். அவர் கொஞ்சம் நஞ்சம் போடலைங்க, பயங்கரமாக போட்டார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த தேரை எடுத்துக்கிட்டு உலகம் ஃபுல்லாக சுற்றினார். அந்த ஆணவம் என்ன ஆச்சு? இந்த தேர் பறக்கும்போது அந்த இமயமலையை தாண்டக்கூடிய சக்தியை நினச்சார். நந்தி தேவர் வந்து கத்தினார், ஏன்பா இமயமலையை தாண்டுற, இந்த பக்கம் வாகனம் வரக்கூடாது. அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செல்வ செழிப்பு வந்துருச்சுன்னா நம்ம யார்கிட்ட எப்படி நடக்கிறோன்றது தெரியாது. ஆனால் குபேரனை பார்த்து கற்றுக்கணும்.
அவர்கிட்ட அந்த வாகனம் இருந்தது, வெளியில் யாருக்குமே தெரியாது. அந்த நாட்டுக்குள்ளே போய் பூஜை பண்ண அந்த ராவணனுக்கு தான் தெரியும். ஆனால் அது அவன் கைக்கு கிடச்ச அப்புறம் என்னென்ன அட்டுழியம் நடந்தது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இமயமலை மேலே, அந்த கைலாய மலை மேலே பிரம்மாண்டமாக ஈசனை எதிர்த்து பறந்தது, அதில் சீதையை கடத்தி கொண்டு வந்தது, இதெல்லாம் பண்ணது தாங்கிட்ட இருக்கிற ஆடம்பரத்தை வச்சு தான். இதில் நம்ம நிறைய விஷயம் புரிஞ்சுக்கணுங்க. நம்மளுக்கு இந்த புராணங்கள் சொல்லித்தர்றது நிறைய அறிவுரை தாங்க. நம்ம இதை கவனிக்கிறதே இல்லை. இவர் அந்த சொத்துக்காக தன்னுடைய தம்பியை எதிர்க்கலை, தன்னுடைய சொத்து போச்சேன்னு உட்காந்து அழலை. ஆனால் நல்ல வேலை என்கிட்ட வந்து பக்தி இருக்குது, அதுதான் தன்னம்பிக்கை. அதுதான் தன்னம்பிக்கை. ஒன்று நீங்கள் இழக்கிறீங்கன்னா அதை நிச்சயமாக அதை எப்படி நீங்கள் உருவாக்குனீங்களோ அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குது, அதை மறந்துட்டு அழாதீங்க. நிச்சயமாக உங்களால் அந்த விட பிரம்மாண்டமான சக்தியை உங்களால் உருவாக்க முடியும். இதை தான் அந்த குபேரன் சதா சர்வகாலம் ஒரே எண்ணத்தோட வெறும் ஈசனை மட்டும் நினைத்து அவருடைய பக்தியை மாத்திரம்தான் கிட்டத்தட்ட 800 வருஷங்கள் தவமாக இருந்தார். ஈசன் வந்து எதிர்க்க நின்றுட்டு உனக்கு என்ன வேணும் குபேரா அப்படின்னு கேட்கும்போது கூட எனக்கு உங்களுடைய பக்தி என்றைக்கும் மறக்காமல் இருக்கணும்னாரு. அப்பவும் வந்து என்னுடைய இழந்த நாடை கொடு, எனக்கு வந்து எல்லா வசதி வாய்ப்பும் கொடு அப்படின்னு கேட்கல. ஆனால் இவர் கேட்டதுனால ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு சக்தியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளுங்க எல்லாம் சொத்து சக்தியை கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அவருக்கு வந்து சங்கநிதி, பதுமநிதி அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக நிதிகள் தனியாக ஸ்பெஷலாக வந்துருச்சு. போனஸ்ன்னு சொல்கிறோமே அந்த மாதிரி. இவருடைய மனைவி வந்து சித்ரணி, இவங்க வந்து பேரழகி. இந்த குபேரன் கேட்காமலேயே இவர் உருவத்தையும் பேரழகாக மாற்றிட்டாங்க. எவ்வளோ வியப்பு பாருங்கள்.